ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். நாங்கள் எல்லாமே நல்லா சின்சியராக தூங்கிட்டு இருந்தோமே, இவன் மட்டும் எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சு இந்த கோழி வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. இப்போ காலையில் எந்திரிச்சு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 5 மணி ஆகுது. நல்லா குளிர், செம்மையாக குளிருது. இந்த மேடம் வந்து கதவை திறந்து விடு, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இருக்கா பாருங்க. இங்கே பாரு பாப்பா, குளிருது, வெளியே வராத பாப்பா. मागो এটা বাড়ি আসিলা পারকো হ্যাঁ কুলু উর্দিন সোনা আয় চাচি পাখ নাই ছাড়ি মি আয় জীব চাচি পাখু জীব না হ্যাঁ চাচি পাখু জীব ও নাই ছাড়ி மீரு தால அவங்க தாத்தா கிட்ட போறியான்னு கேட்டால் ஊன்னு சொல்கிறா. இட்டு போய் அவங்க தாத்தா கிட்ட விட போகிறோம். வந்துட்டாங்க பாருங்கள் வெளில. டைம் கரெக்டாக 5 மணி ஆகுது. இது வந்து குளிர் டைமாக, அதனால் இன்னும் விடியல. இதே வந்து வெயில் டைமாக இருந்தால் 4 மணிக்கெலாம் ஃபுல்லாக விடிஞ்சிடும், 5 மணிக்கெலாம் சூரியன் வந்துடும். ரொம்ப ஜில்லுன்னு காத்தடியுது, ஐஸ் மாதிரி. அங்கே பார்த்தீங்கன்னா நிலா பக்கத்தில் ஒரு ஸ்டார் இருக்குது, அழகாக இருக்குல்ல காலையிலேயே பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது. ரொம்ப குளிருது. இவங்க எல்லாம் காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட போகிறாங்க, ரவுண்டிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வாசல் தெளித்து வாசல் கூட்டணும். அதுக்கப்புறம் வாசல் தெளித்து வாசல் கூட்டணும். ரொம்ப குளிருது. இன்னும் சூரிய வரல. அந்த இடத்துல ரெட் கலர் இருக்குது, வர இன்னும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வரும். ரொம்ப குளிருது. வாசல் கூட்டிட்டு டீ போடலாம். ஃபஸ்ட்டு பெட்ஷீட்லாம் எடுத்து போடலாம். அந்த பெட்ஷீட்டு இது நானும் பாப்பா இது பண்ணிக்கணும். அது வந்து வீட்டுக்காரர் மட்டும். ரொம்ப குளிருது. அப்பா இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து வாசல் கூட்டு சாணி வாசல் தெளித்து சாணி கரைச்சி போட்டு டீ போட வேண்டியதான். உண்மையாலுமே முடியல, கையெல்லாமே சிலுத்துருச்சு பாருங்கள் குளிரில். ரொம்ப சிலுத்துருச்சு. நம்ம பேசக்குள்ள வாய்க்குள்ள புகலாம் வரும் தெரியுமா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 மணி போல் ஆகுது. மாமியார் இப்போ தான் பூஜை பண்ணி முடிச்சிட்டாங்களே. கோவிலில் பூஜை பண்ணிவிட்டு அகைன் வீட்டுக்குள்ளேயும் பூஜை பண்ணிட்டாங்க. நான் இந்த வீட்டுக்குள்ளே நான் போகக்கூடாதுன்னு குளிக்கல நான். அதுக்கப்புறம் நான் வந்து டீயுமே போட்டு முடிச்சிட்டேன். டீ போட்டு முடிச்சுட்டு சாப்பாடு வச்சுருக்கேன். டீ வந்து போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு உல வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டீ போட்டாச்சு, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதான். சாப்பாடு வந்து உல காஞ்சிடுச்சு. அரிசி வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பாப்பா வந்து மாமியார் தூக்கி வச்சுட்ருக்காங்க. அப்போ அரிசி போட்டு வந்து பாத்திரம் விளக்க வேண்டியதான். பாத்திரம் எல்லாமே பொறுக்கி போட்டு வச்சுருக்கோம். ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா தண்ணி, அதனால் பார்க்குறோம். அரிசி வந்து போட்டாச்சுன்னு சாப்பாடு ரெடியாகலை. மாமியார் வந்து நேற்று வந்து கட்டு வச்சு தூக்கிட்டு வந்தோம்ல, அது எல்லாமே கையால் அடிக்கிறாங்க பாருங்கள். இதுக்காண்டி தான் நம்ம சாணி போட்டு இந்த இடத்த முழுகணும். எதுக்கு முழுகணும்னு பார்த்தீங்கன்னா மண்ணு கல் இருக்காது. மண் இருந்தால் கூட ஒரு பிரச்சனைலாம் எடுத்துடலாம். கல் இருந்தால் ரொம்ப பிரச்சனை. அதுக்காண்டி இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அடுத்த வருஷம் நம்ம நாற்று நடுறதுக்காண்டி இந்த நெல், ஏன்னா 3 மாதம் இதில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவே நம்மளுக்கு இதாகிடும், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருக்குது. அதுக்கு மேலே தமிழ்நாட்டு அரிசி, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று இவ்வளோ தான் நாங்கள் தலையை வச்சு கட்டி வச்சு நான் தான் தூக்கிட்டு வந்து போட்டேனே இதை. ஏன்னா வீட்டுக்காரமே எல்லாரும் கொஞ்சம் வேலை வருஷமாக வெளில போயிட்டாரா, ஃபோன் எடுத்துகிட்டு வர போயிட்டார். ஈவினிங் டைம் தான் வந்தார். வேலையுமே அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் நேற்று நான் ஈவினிங் டைம் நான் வீடியோ அப்லோட் பண்ணேன். இவ்வளோ தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கு. இன்னும் நிறையா இருக்குது. அது எல்லாமே இன்றைக்கி 2 வயல் கட் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் 1 வயல் இருக்குது. குட்டி குட்டி வயல் தான். அந்த வயலை எனக்கு கட் பண்ணி காய வச்சு கட்டி 4 அன்றைக்கி தான் எடுத்து வர முடியும். ஏன்னா உடனே எடுத்துகிட்டு வந்தால் நெல் காயாது. நான் அப்படியே ஈரத்தோடு அந்த அது வந்து இதாக ஆரம்பிச்சிருமே, அதுலேயே இதாக முளைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எடுத்துகிட்டு வரல, காய வச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். இவ்வளோ தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மாமியார் வந்து இதை அடித்து இப்போ தனியாக எடுத்து வச்சுருவாங்க. உதாயிக்குள்ள
இருந்துமே தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பனி நைட்டு ஃபுல்லாக பனியாக இருந்துச்சு, அதனால தண்ணி கொஞ்சம் இதாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மாமியார் இப்போ கையாலே அடித்து அந்த இது மட்டும் இங்கே தூக்கி போட்டுட்டாங்க பாருங்கள். இப்போ தான் மிஷினெல்லாம், அந்த காலத்தெல்லாம் அந்த மாதிரி கையால் தான் அடித்து மாடால் ஏறு ஓட்டி அதுக்கப்புறம் கையால் தான் அடித்து வேக வச்சு, மிஷினும் கூட இல்லை, இடிச்சு வேக வச்சு காய வச்சு இடித்து சாப்பிடுவாங்க. இடித்து அந்த உருளைன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் இடித்து சமையல் பண்ணி சாப்பிடுவாங்களாம் அந்த காலத்துலலாம். அம்மாவும் சொல்லியிருக்காங்க, இங்கே இருக்கிற மாமியாரும் சொல்லியிருக்காங்க, என்னோடய அப்பாவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த காலம் அப்படி எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. எல்லாமே மிஷின் தான் இப்போ எதில் எடுத்தாலுமே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9 மணி போல் இருக்குது. ரெடி ஆகிட்டாங்கன்னு பார்த்தோன்னா குளிக்க வைக்க போகிறோம் மேடத்தை. அதனால் அவங்க ரெடி ஆகிட்டாங்க. இதுக்குள்ளே உட்கார வச்சு நான் குளிக்க வைப்போம். டைம் வந்து கரெக்டாக 9 மணி. சுடு தண்ணியுமே வச்சாச்சு பாருங்கள் மேடம் பையன். சுடு தண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் அவங்கள குளிக்க வைக்க வேண்டியதான். குளிக்க வச்சிடலாம். ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு குளிக்கிறது கூட அவ்வளோ கஷ்டம் இல்லை மேடத்துக்கு. குளிக்க வைக்கிறது கூட அவ்வளோ கஷ்டம் இல்லை. இவங்களை வந்து ட்ரெஸ்ஸு போட்டு பொட்டு வைக்கிறது அவ்வளோ கஷ்டம். ரொம்ப பொட்டு வைக்க விடவே மாட்டாளே. ரொம்ப கஷ்டப்பட்டு பொட்டு வச்சு விட்டுருக்கான். இங்கே வேண்டாம், நெல் இருக்குது, நெல் இருக்குது, வேண்டாம், இங்கே சொல்கிறத கேளு. மாமியார் வந்து நெல் வந்து இவ்வளோதான் அடித்து கவரில் சாக்கில் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாரு, இங்கே பாரு, அம்மா பாரா. பாப்பாவுக்கு இந்த கொசு நிறைய கிடச்சி இந்த சைடு ஃபுல்லாக இதாகிடுச்சிங்க பாருங்களா. தண்டிப்பாக ஆகிடுச்சு. இங்கே காதில் பார்த்தீங்களா பெருசாக இருக்க. இங்கே பாரு. அதுக்கு மேலே பாப்பா வயலுக்கு வர கூப்பிட்டு போகிறோமா. அது வந்து இந்த கதண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியும் அது சாரி நெல் அரிசி மரக்குள்ளே வைக்குள்ள அது கதண்டுன்னு சொல்லுவாங்க நிறைய. அதுவுமே மேலே ஃபுல்லாக அரிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வயலில் கூட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வேலை இருக்குது, மாமியார் மட்டும் தனியாக பண்ண முடியாதுல்ல. இங்கே பாரா. சரி, இங்கே உட்காந்துரு. அப்படியே அம்மா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தூக்கிட்டு போகலாம். இப்போ இறங்குவா. இந்த சைடில் இறங்குவா. எப்படி இறங்குறான்னு மட்டும் பாருங்க. இறங்கிட்டா, இறங்கி வந்துட்டா. இங்கே பாரா. இங்கே பாரு. இப்போ எதுக்கு இறங்கி வந்த? அங்கே தானே உட்காந்துருந்த. இப்போ எதுக்கு இறங்கி வந்த? ஒரு வழியாக நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். பாப்பா ட்ரெஸ் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி போட்டுட்டேன். ஷொட்டருமே நான் துவைச்சி போட்டேன். இந்த ஷொட்டர் வந்து நேற்று துவைச்சி போட்டேன், இன்னுமே காயில் பார்த்தீங்களா. உள்ளே அவ்வளோ இதாக இருக்குது, தண்ணி இருக்கும். இது காயத்துக்கு எப்படி 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறோம். இன்னுமே காயில் இந்த ஷொட்டர். இந்த ஷொட்டர் வந்து அவ்வளோ வெயிட் இல்லைல்ல, அதனால இந்த ஷொட்டர் வந்து சீக்கிரமாகவே காஞ்சிரும். நல்லா புழிஞ்சு விட்டு தான் போட்டுக்கிறோம். இந்த ஷொட்டர் வந்து சீக்கிரமாகவே காஞ்சிரும். ஆனால் அந்த ஷொட்டர் வந்து ரொம்ப இதாக இருக்குது. ரொம்ப பசிக்குது. இதுக்கப்புறம் தான் போய் சாப்பிடணும். சாமியுமே கும்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் போய் நான் சாப்பிடணும். மாமியாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இதுவுமே மாமியாருமே இன்னைக்கு க்ளீன் பண்ணிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. மாடு எடுத்து போய் கட்டி போட்டு இதுவுமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. பப்பாளி பழம் வந்து ஒன்று பழுத்துருக்கு, சாப்பிட போகிறேன். சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா பப்பாளி காயை? இன்னைக்கு காலைல ஒன்று பழுத்துருந்துச்சு. மாமன் அதை பறித்து சாப்பிட்டாரு. அவர் காலையிலே அவருக்கு பசிச்சுட்டு பிறகு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்த உடனே பப்பாயை காய வச்சு பறித்து சாப்பிட்டாரு. அவருக்கு அவ்வளோ பசி. சரி வாங்க, அன்றைக்கி என்ன சமைச்சேன்னு பார்க்கலாம் வாங்க. வழக்கம் போல் கஞ்சி சாப்பாடு தான். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் தான் சமைச்சிருக்கேன். இப்போ வாங்க நம்ம சாப்பிட்றலாம். ரொம்ப பசிக்குது, சாப்பிட்றலாம். சாப்பாடு வந்து நான் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். சுடு கஞ்சி சாப்பாடு தான். பாப்பாவுக்கும் நான் அன்றைக்கி கஞ்சி சாப்பாடு தான் காலைல ஊட்டி விட்டேன். பாப்பா நல்லாவே சாப்பிட்டா. பாப்பாவுமே சாப்பிட்டு முடிச்சிட்டா. வந்து உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரி நல்லாயிருக்கும் கஞ்சி சாப்பாடுக்கு. சரி வாங்க, உங்களுக்கு பிடிச்சதா என் கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிட்லாம் வாங்க. பாப்பா வந்து விளாண்டு ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டா. அவளை நான் தூங்க வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து நான் வயலுக்கு போகலை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நெல் அடித்தாங்களா மாமியார், அதை வந்து காய வைக்க சொல்லியிருக்காங்களே, அதுக்காண்டி நான் அன்றைக்கி வயலுக்கு நான் போகல. இதுக்கப்புறம் இதை காய வச்சு தனியாக எடுத்து வச்சிடணும். ஏன்னா அஷ்டமி வருது, புதன்கிழமை 12ஆம் தேதி. அதுக்கு வந்து யாரெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன எப்படி சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அக்கா பொண்ணு நம்ம பாப்பா சிவன்யா 3 பேருக்குமே ட்ரெஸ் எடுக்கணும். அக்காவுக்கும்
அக்கா பொண்ணுக்கு பாப்பாவுக்கு அன்றைக்கி புதன்கிழமை அன்றைக்கி தான் ட்ரெஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு போயிட்டு அக்கா மாமியார் மாமனார் போயிட்டு பாரி பதாரில் போய் அக்கா வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அதுக்காண்டி அவங்களுக்கு பச்சரிசி எடுத்துகிட்டு போகணும். பச்சரிசி கண்டிப்பாக கொடுத்தாகணும். இல்லை பச்சரிசி வந்து சாமி மாதிரி பார்ப்பாங்க. எல்லா ஒரு இதுக்குமே பச்சரிசி வேணும். அதுக்காண்டி இந்த நெல்லை நான் காய வச்சுட்டு இருக்கேன். காய வச்சதுக்கப்புறம் நம்ம மிஷினுக்கு பார்த்திங்களா, அதான் நம்ம மிஷினு. நம்ம மிஷினில் நம்ம நெல்லை அரைச்சிடலாம். அரைச்சி பச்சரிசி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். பச்சரிசியும் வீட்டில் எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்காண்டி நான் காய வச்சுட்டு உட்காந்துருக்கேன். நாங்கள் 2 பேருமே வயலுக்கு போய்ட்டு நம்ம வீட்டில் ஆடு பார்த்திங்களா, ஆடு அதுக்கப்புறம் கோழி 2மே சாப்பிட்டு ஒன்றும் இல்லாமல் முடிச்சிடும். அதனால் மாமியார் நான் மட்டும் போயிருக்கேன், இன்றைக்கி இதை பார்த்துட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை காய வச்சு நம்ம எடுத்து வைக்கணும். வெயில் இந்த சைடு தான் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். இந்த சைடு வெயில் இருக்குது, இந்த சைடு நிழல் இருக்குது. கொஞ்சம் அந்த சைடு எடுத்து உட்கார வச்சு நான் காய வைக்க போனோம். பாப்பாவை தூங்க வச்சுட்டேன். வீட்டுக்காரர் வந்து கொத்தனார் வேலைக்கு போயிருக்காரு இன்றைக்கி. நேற்றும் போயிருந்தாரு, இன்றைக்கும் போயிருக்கார் வேலைக்கு. அங்கே நம்ம ஊர் தமிழ்நாட்டில் ஒரு மேஸ்திரிக்கு வந்து 1000 ரூபான்னு நினைக்கிறேன். சித்தாளுக்கு வந்து 700 600 அப்படி இருக்கும். ஆனால் இங்கே வந்து மேஸ்திரிக்கு வந்து 500 தான், சித்தாளுக்கு வந்து 300 தான். அந்த வேலைக்கு தான் போகிறாரு. ஆட்டோவும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது, வேலைக்கு தான் போய் ஆகணுமே. அவர் போனால் தான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். அவர் வேலைக்கு போனார்ல, அந்த காசு வந்து அந்த அந்த எப்படி சொல்லணும்னா சீட்டிங் பண்ணிட்டாங்களே. காசு தரவே இல்லை. தரேன்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ எப்படி 1 மாதம் போல் ஆக போகுது. ஆனால் காசு அவங்க ஒன்றுமே அக்கௌண்ட்டில் போட்டு விடவே இல்லை தெரியுமா. நாங்கள் இப்போ பலேஸ்வர் போனது, அதுக்கப்புறம் தீபாவளி இது பண்ணுது, அது எல்லாமே வந்து தீபாவளி டைமில் வந்து அம்மா காசு கொடுத்துருந்தாங்க 2000 ரூபா போல். அதுக்கப்புறம் அண்ணா இருக்காங்களா, எங்கள் அண்ணா வந்து எனக்கு தீபாவளி வருஷம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ஒரு 2000 போட்டிருந்தார். மொத்தம் 4000. அதில் தான் ட்ரெஸ்லாம் எடுத்து செலிப்ரேஷன். எங்கள் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணும்போது ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அந்த செலவு எல்லாமே அதில் பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பலேஸ்வர் போனதுக்கு வந்து மாமியார் வந்து ஒரு லோன் எடுத்திருந்தாங்களே 5000 ரூபான்னு சொல்லிட்டு, அந்த லோன் காசு தான் எனக்கு கொடுத்தாங்க. நீ போய் பாஸ்புக் ஓப்பன் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு மாமியார் எனக்கு கொடுத்தாங்க. அதை வச்சு தான் நம்ம பலேஸ்வர்லாம் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபேமிலி கொஞ்சம் ரன் பண்ணுறது. இப்போ காசே சுத்தமாக இல்லை, முடிஞ்சிருச்சு. அவர் வேலைக்கு 2 நாளாக போயிட்டுருக்காரு. சம்பளம் வந்து அவருக்கு வந்து சனிக்கிழமை தான் தருவாங்க. இது நல்லா நான் காய வச்சு எடுத்து வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.